ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மினி விளாக் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் நான் எழுந்ததே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். எழுந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சட்னி பண்ணி கொடுத்துட்டு, மதியம் லஞ்சுக்கு வந்து நான் குருமா குழம்பு தான் ரெடி பண்ணேன். காலையில் லேட்டாக எழுந்ததுக்கு ரீசன் என்னென்னா, நைட்டு எனக்கு 3:00 வரைக்கும் தூக்கமே வரல. தூக்கம் வராதுக்கு ரீசன் என்னன்னே எனக்கு தெரியாது. இது ஒரு டைம் மட்டும் இருக்காது, எனக்கு நிறைய டைம் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் தான் எனக்கு வந்து நிறைய யோசனை என்னோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஃப்யூச்சர் பற்றி, லைஃப்பில் நடந்தது ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும். நானும் கண்ட்ரோல் பண்ணுவேன். இது யோசிக்கக்கூடாது, தூங்கணும்னு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எனக்கு தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லாருக்குமே இப்படி இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. கடைசியாக நம்ம யோசிச்சு பார்ப்போம், தூக்கம் வராதனால இந்த திங்கிங் வந்துச்சா, இல்லை இந்த திங்கிங் வந்ததுனால தான் நமக்கு தூக்கம் போச்சா அப்படின்ட்டு. அப்புறம் நானே என் மனசை வந்து சமாதானப்படுத்திப்பேன். இதுக்கு வந்து காரணம் ஓவர் திங்கிங் தான். ஏன்னா நான் வந்து ஓவர் திங்கிங் அதிகமாக பண்ணுவேன். அப்போ இதுதான் ரீசன் போல், இதனால தான் நமக்கு இப்போ தோணிருக்கு போல், ஒருவேளை இது மைண்டுக்குள்ளே ஓடுறதுனால தான் தூக்கம் வராமல் இருந்திருக்குமோ அப்படின்னு நானே மனசை சரி பண்ணிட்டு 3 மணிக்கு மேலே எப்படி தூங்குறேன்னே தெரியாது, தூங்கி லேட்டாக எழுந்துருவேன். லைஃப்னா எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்கும்ல, அதில் இதுவும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு கடந்து போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்புறம் லஞ்சுக்கு உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலையும் போட்டு குருமா குழம்பு பண்ணிட்டு பீர்க்கங்காய் கூட்டு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிள் தான் லஞ்சு. அப்புறம் அந்த பீர்க்கங்காய் தோலெல்லாம் இன்னொரு நாள் சட்னி பண்ணிக்கலாம், இல்லை துவையல் பண்ணிக்கலான்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.